இங்கே கட்டப்பணம் எடுத்துக் கொண்டிருக்கும் நமது நத்தவளத்தை சேர்ந்த அண்ணன் முனியாண்டி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு குடும்பத்தார் சார்பாக பொன்னாடை எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை புறத்தனையாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். பக்கம் எப்படி இந்த தேதியை கிடைச்சின்றது பெரிய பெருமை. அன்பு தம்பி ராமதாஸுக்கு வர்ற புரட்டாசி 14க்கு கார்த்திகை மாசமே நான் போய் காலாண்டர் பார்த்தேன். தம்பிக்கு புரட்டாசி அடுத்த புரட்டாசிக்கு புக் ஆயிடுச்சு. தம்பி என்ன தம்பி அடுத்த புரட்டாசிக்கு புரட்டாசி 14ஆம் தேதிக்கு வந்து தம்பி கட்டணத்துக்கு என்ன தம்பி தேதி இல்லைன்னா அண்ணே அடுத்த வருஷம் ஓடி போச்சு. கார்த்திகை மார்கழி வரைக்கும் ஓடி போச்சு. வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த 4 பேர் கிடைச்சது உண்மையிலேயே நாங்கள் நடிகர்களுக்கு ஒரு பெருமைதான். அன்பு அண்ணா பாக்கியநாதன் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். அவர் தான் கரெக்டாக பார்த்து 4 பக்கம் நிலத்தை பிடிச்சிருக்காரு. பரவாயில்ல, இருந்தாலும் என் கதை படிக்க சிரிக்கிறேன். சபையை
இப்போது அவர்களுக்கு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி குடும்பத்தை சார்பாகவும் மற்றும் கிராமத்தின் சார்பாக கொண்டாடி அணியப்படுகிறார். பொன்னாடி பொருத்தி கௌரவப்படுத்திய இந்நாடகத்தை பிரார்த்தனை நடத்த கொண்டிருக்கும் அருமை குடும்பத்தார் அனைவருக்கும் எங்கள் சார்பும் எங்கள் கலைஞர் சார்பும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கம்பு சுத்தையில பார்த்து சுத்துறான்னு சொல்லியிருக்கல மேடம் மேலைக்கு நீ பாட்டுக்குள்ள கை தவறி உன் குஞ்சுமணியில பட்டுச்சுன்னா என்னடா செய்யுது? அப்ப சுத்து மாறுச்சுன்னா இந்த தொழிலுக்கு வர மாட்டேன். அப்படியே ஆமா குஞ்சுமணியில விட்டு சுருட்டிட்டு வச்சுக்க, இங்க இருந்து தூக்கிட்டு காரியா விட்டு போக முடியாது. ஏன் குஞ்சா மட்டும் ஓ குஞ்சு பண்ணிட்டா 1000 கப்பலம் 100 வரிவாரம் 64 மலை நேரம். பேசியாச்சு போற இதை மாற்றவும் முடியாது. நம்ம வரலாற்றம் பேச முடியும். பள்ளி நிறுவனம் நல்லா மாற்றி பேசிக்கலாம். அதனால பேர் கொண்ட தொப்பை எல்லோருக்கும் வான்மலையால் கோப்பன கோடாங்கி சாமி பெயரிட்டால் நீ கண்ட குஷ்ட பிசாசுடன் மொழிவரும் என் பெயர் முள்ளுப்பட்டு முத்தப்படையாதல் 300 பேர் படைத்தலைவன் கட்டப்பனுடைய தாய்மாவன். அப்படி இருக்க 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 மலை வீரர்களும் மன கம்பளி கம்பளம் சின்னவாறு கொள்ளவாறு வேற்றவாறு தோற்றவாறு கம்பிளவாறு காப்பிளவாறு வீர கவுண்டவாறு தொட்டிவாறு பாலவாறு. எனக்கு ஒரு கவட்டை வந்தா கொடுக்குறியா? கவுண்ட வரா உன் கவட்டை வரத நெலிஞ்சு அப்படியே தான் இருக்கு. நீ காணலா? என்னடா வர வர மதுதான் வைக்குது, வளர்த்தியே காணலா? வளர்ச்சி இதுக்கு மேலே வளர்த்துவேன்னு அண்ணே பாலம் கட்டத்துக்கு ஆடு மாடு கொஞ்சம் செம்பரியாடு கேட்கியாம்ல? ஆமா ஆள் பக்கம் வரீங்களா? பார்த்து அப்புறம் மலங்காடு நெருங்கி பிடிக்கிறது பார்த்து உங்க நீங்க சொல்ல வாரியான்னு இல்ல. சரி உங்களுக்கு என்ன வருதுன்னு டெங்கு வாரம் இல்ல மாமா, உங்களுக்கு தொங்குரி வாரம் இல்ல மாமா, உங்களுக்கு தொங்கு வாரம். நீங்க சொல்ல வர ஆள் வரல இல்ல, ஏற்கனவே தொங்கிது நடக்கு. ஏற்கனவே தொங்கு வாரம் நமக்கு. ஆமா இந்த ராதாச்செல்வி வந்துச்சுல, ராதாச்செல்வி கூகுள் பேபி அந்த பிள்ளைக்காண்டி 48 வருஷமா வாரம் சென்று இருக்கேன். இங்க நம்ம தொடர்ச்சி வர்றது அவள்கிட்ட போத சுருட்டி பாவடைக்கு வச்சுருவா. அதை முக்கிய இடத்துல வச்சுக்கிறேன். என்கிட்ட வச்ச டிரான்ஸ்போர்ட் மோந்த விட மாட்டேன். அதனால அந்த ஒண்ணு சேச்சி உன கட்டம் போராசா ஊமத்துல போராசா சும்மா தானாக மூவரும் வீட்டை கேட்கணும். அந்த ராமதாஸ் மெம்பரை வச்சுக்கிட்டு அவரோட மயிலுக்கு போன வெள்ளையன் என்ன கேட்டார், கிருஷ்ணன் கேட்டார். அதற்கு முதல்ல செல்வி விட்டார். வானம் வருகிறது, பூமி விளைகிறது, கொளுத்தமாக செல்வி விட்டார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகராச விஜயத்தோடு இருக்க அதை பார்த்து இளைய மகராச கோபம் கொண்டு அந்த வெள்ளக்கருப்பையர் வளவு விஷயத்தை சதக்கஞ்சி வெட்டினார். உடனே அந்த கலவரமும் புரட்சியும் ஏற்படுகிறது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு தூழ்ச்சியாக மகாராஷ்டிரவையும் சிறை அளிக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளைத்தவன் வெள்ளைகளை வெட்டி வெட்டி சிறை வைத்து வருவது அந்த ராமநாதபுரம் சேர்மணி மகள் வெள்ளையமாலை சிறை வைத்து வந்தார். உடனே 20 லட்சம் விஷயத்தில் திருமணத்தை வைத்து வண்ணநாட்டுகளை வைக்கிறார். அந்த கலவரத்திலும் கல்யாண இழப்பிலும் சிவன் தானாதிபதியை மட்டும் மருந்து நோட்டுவோம். சிவன் தானாதிபதியர்கள் வெள்ளையிலும் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையிலிருந்து தப்பிக்க ஒரு கல்லால் பண்ணி ஒரு யோசனை பண்ணி அப்படி தப்பித்தவர் மகாராஷ்டிரை வெள்ளை கேட்டார். போய் வச்சுக்கு கேட்டோம், தகாத வார்த்தைகள் பேசினார்கள். மூவரை அடித்தோம், மூவரை கொலை செய்தோம். ஆமா இவர் போய் அடிச்சாலும் தான் பட பறந்து பறந்து போயிடும். நீ பட போகும் பின்னாடியே எறும்பு உண்ட மாதிரி ஊந்துட்டு போவ. அப்படி சொல்லாத சொல்லாதீங்களே. நீ அடிச்சாலும் மறுபுறம் பாஞ்சிடாது. யாரையும் பத்தி கேட்டு பண்ணுற சொல்லிக்கிட்டேன். என்னடி கேள்வி விட்டு அடிக்க ஆரம்பிச்சுங்க. ராதாச்செல்வி கேட்கவா? ஆமா அவள 10ஆவதா நீ? அடிப்பேன். அதுல நீயும் மெம்பரா? அவளையும் அடிப்பேன், அவன் அக்காலையும் அடிப்பேன். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். மூவரை கொலை செய்து 136 கல்யாணம் ஓட்டப்படாத வைத்திருக்கும். இது அறிவதற்காக பெரிய மகராஜ் எதிர்பார்த்தால் வந்தார்கள். எல்லாம் வரும் தெரியவில்லை. இதில் திரியன் நாக்கிருக்காரு, சுப்ரு நாக்கிருக்காரு, கோடாகி நாக்கிருக்காரு, எல்லா நாக்கிலும் எதிர்பார்த்து பிறகு மகராஜாவை சந்திப்போம். ராதாச்செல்வி பிள்ளை கிளியில் போய் வச்சிருக்கு போறியா? சத்தம் கேட்காத கிளியில் நீ அப்பயே நாங்க 40 வருஷமா வச்சிருக்க. என்ன செய்யுது? அதுதான் யூஸ் பண்றதுக்கு ஒரு வழி வருது, ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நமக்கு தேவையான விஷயம். அதனால கிரியேட்டாக எதிர்பார்த்து பேரரசர் பெருமனுக்கு புத்தகங்கள் பாடலை பயன்பட்டு பின்பு கிரியேட்டாக எதிர்பார்ப்போம். செல்வாணி நாட்டிலே
கரடிக்கு சமான வேளாண்டி வீரர் முதல் கோட்டவசல் காவல். இரண்டாம் கோட்டவசல் கரடிக்கு சமான கருப்பண வீரர் காவல். மூன்றாம் கோட்டவசல் படக்கு தலைவர் பாண்டிய வீரர் காவல். மூவர் நெல்கேட்டம் தகாத வார்த்தைகள் பேசினார்கள். எங்களுக்கு கோபம் தாங்காமல் 3 மணியும் அடித்தோம், கொன்றோம். 136 பட்டணங்களில் கொள்ளையடித்துட்டு வந்துட்டோம். இதை அறிவதற்காக எங்களது பெரிய மகாராஜா அழைக்கிறார். என்ன விவரம் என்று தெரியவில்லை. எனக்கு முன்பதாக வந்த எங்க மூத்த நாயக்கரை அழைத்து யோசனை கேட்டு பின் மகாராஜாவை எதிர்பார்ப்போம். ஒரே ஏமையா நீங்க என்ன கேட்கறவங்க? ஒரு அரண்மனைக்கு தான் போச்சுங்க. அதான் வச்சுன்னா அதான் நானும் செப்புறேன். அதான் நானுச்சுங்க. அதை நீ ஓபாட்டுக்கு பேசுறேன். நீ ஊம்பாட்டுக்கு பேசுறவன். நீ அந்த வேலை நீ நல்லா செய்ய எனக்கு தெரியும். நீ செய்யற வாழ்க்கை சரியா இருக்குண்டா. நீ தான் வாழ்க்கை இருக்கு. ஒரே நாம 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க சீர்வழி கொண்டு போனோம். எதுக்கு போனோம்? ஐயா நம்ம மந்திரமா காதுல இருக்கு 1000 கம்பளம் 100 வரும் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க போன வழியா போனோம். போய் நெல் கேட்டா எங்க போய் கேட்டா ஏன்டா உனக்கு ஆம்பளை மாதிரி போகிறது? சரியா நாங்களும் பொம்பளை நினைச்சிட்டேன். ஒரு கட்ட தெரியா என்ன தெரியும்? என்னைக்குமே நாங்கள் தனி கட்டினாடா ஓடையே வென்று நான் 10 சின்ன குடி உங்களை போட வெல்ல இடத்துக்கு வர முறை போய் நெல் கேட்டேன். இப்படியே சொல்லிக்கிட்டே கிடக்க முடியாது. உன்னை கட்டியுமா முண்டை முண்டை போ பேசுவா கூறுவட்ட முண்டை போ யாருக்கு போட்டு முண்டை பாப்பா வர எங்க போனா? ஐயா மந்திரமா காது வரைக்கும் நெல் வாங்க போனோம். எதுக்கு போனா? நீ ஒட்டியா அதினே நானும் வந்திருந்து பாத்துக்கிட்டே போன முடிச்சா அடுத்தடுத்து வர மாட்டேன்றியா? அடிச்சு சுட்டு குளித்து விடாம போட்டு போயிருக்கிறான். நானும் வந்திருந்து பார்க்கிறேன். அவங்க என்னமா என்னை கேவல் பண்ணி பேசுறாரு. ராமராஜன் என்னை கேவல் பண்ணி பேசுறாரு. சரி என் மாமி மூணு மாமன் கேவல் பண்ணி பேசுறாரு. சரி நீ என்னமோ ஒரே அடிச்சு துப்பு குளி எடுத்து மாதிரி அடிக்க முடியாது. ஆம்பளை ஒத்துழைச்சு நிறுவ கூடாது. அடிக்க கூடாது. நான் என்ன சொன்னேன்? ஒத்தைகளுக்கு நிக்கத்தான் கூப்பிட்டேன். சண்டை கூப்பிடுறல குட்டப்ப சமாளிக்கிற கட்டிக்காரனியா தகாத வார்த்தையா பேசுறார்கள். 3 பேருக்கு அடித்தோம். 3 பேர் என்ன? 3 பேர் செத்து போனாங்க. ஐயா மகராஜ் செய்வாட்டம் பண்றாங்க. 136 இடத்துல வெளியே ஓட்டப்படாத எழுதி அறிஞர்கள் பெரிய மகராஜ் செய்வாட்டம் பண்றார்கள். எதுவா போறாங்க? நீங்க யாரு? என்ன திடீர்னு நீ யாரு இருக்க? இல்ல நீ யாரு கேட்ட? இல்ல வர்ற ஊரா நீ யாருன்னா யாருன்னு தெரியாத முள்ளுப்பட்டி முத்தப்படாத 300 பேர் படைத்தலைவன் கட்டப்பனுடைய தாய் மாமன் மூத்த நாய்க்கிறா. முள்ளுப்பட்டி முத்தப்பநாயக்கர் 300 பேருக்கு நீங்க படைத்தவர். கட்டப்பனுடைய தாய் மாமன். ஆமா. நான் யாரு? சொல்லாதான் நீ. நான் கட்டப்பனுடைய தாய் மாமன் தான். எத்தனை வருதுக்கு? நான் நாகலாபுரம் நாகப்ப நாயக்கர். என்ன ஊரு? நாகலாபுரம். என்ன ஊரு? நாகலாபுரம். நாகலாபுரம் நாகப்ப நாயக்கர். சரி. நான் 400 பேருக்கு படைத்தலைவர். இருந்து போறாங்க. இப்ப நீங்களும் தாய் மாமே, நானும் தாய் மாமே. இதுல வந்து கட்டம் ராஜாவுக்கு மூத்தது நீங்க தான். மூத்த நாயக்கர். ஆமா. சரி. இப்ப நான் என்ன கேக்குறேன், நமது கட்டம் ராஜா பாஞ்சாலம் வந்திருந்தாருல, எந்த வருஷம் பிறந்தாரு? அந்த வருஷம் நான் பிறக்கலடா. அந்த வருஷம் பிறக்காட்டி அப்புறம் என்ன மயத்துக்கு நீ வந்திருக்க? நீ வள்ளி போய் நாடகத்துக்கு போய் கேட்கறது கேட்டுக்க தக்க மாட்டீங்க. சரி. இது வந்து வரலாற்று நாடகம். வீரவாண்டிய கட்டம் பண்ணாங்க சரித்திர நாடகம். சரி. அதனால வேலை அங்கிட்டு போய் வச்சுக்க. நான் வந்து ராமாயணத்துல கேட்கல, இதிகாசத்துல கேட்கல, புராணத்துல கேட்கல. சரி. கட்டமுரா ராஜா அவருடைய வரலாறத்தை நான் கேட்கிறேன். இங்க வா. சும்மா சொல்லு. தெரிஞ்சா சொல்லு. இங்க வா. சித்தப்பு இவனுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 3500 ரூபா. சில்லறைய மாத்தினா முண்டை செமக்க முடியாது. இதுக்கெல்லாம் 3500 ரூபா சம்பளம். போ முண்டாங்க போ. நீங்க தொழில் பங்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 19. நான் 35 வருஷம் ஆச்சு. உனக்கு பவுடு போட்டவன் நானு. நேற்று வந்து என் முண்டை நீ 5000 கேட்கும் போது நான் 3500 கேட்கக்கூடாதா? நான் 5000 ரூபா வாங்குறேன்னு சொல்லி கோயில மண்ணவரி தூத்து போய் அது பொறாம பிடிச்சி தான் கொடுத்துவாங்க. நான் உண்மையில உழைச்சு வாங்குறேன் எதுவுமே. ஒரே வீரபாண்டிய கட்டமகராஜா எந்த வருடம் இருந்தாலும் கேட்கிறேன். நமது வீரபாண்டிய கட்டமகராஜா பாண்டாளங்குறிச்சியிலே 3/1/1760 திங்கட்கிழமை பிறந்தார். இப்ப கட்டமராஜாவுடைய கூட பிறந்த சகோதரர்
ஊமத்துறை எத்தனை வீரபாண்டிய கட்டபொம்மனோட கூட பிறந்த சகோதரர்கள் தலவாய் குமாரசாமி என்ற ஊமத்துறை, துணை சிங்கம், சகோதரிகள் வந்து ஈஸ்வர வடிவு, துணை கண்ணு. சரி சரி. இப்ப வீரபாண்டிய கட்டம் ராஜா பாஞ்சாலங்குறிச்சியில அவர் எத்தனாவது வயதுல பொறுப்பேற்றார்? நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியிலே 2/2/1790 30வது வயதில் 47வது தலைமுறையாக பாஞ்சாலங்குறிச்சியில பொறுப்பேற்றார். சரி இருக்கட்டும், நம்ம அந்த மகாராஜா எதிர்பார்ப்போம். சான்றமா சாங்கலையான்னு பாருங்க. அன்பு அண்ணா, எங்கள் மூவருக்கும் தாய் மாமன் கத்தி சட்டை கம்பு சட்டை யானை என்று குதிரை என்றும் சகதமாக கற்றுக் கொடுத்து 30வது வயது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பட்டம் சூட்டி பாய்ச்ச நேரம் எவ்வித குறையாமல் வாழ்ந்து வருகின்றோம். வாழ்ந்து வரும் நேரத்தில் அந்நியாட்டு ஆங்கிலேயர்கள் அவர் பாஜ்யை கைப்பற்ற வேண்டும் என்று பட்ட பகல் கனவு கொண்டிருக்கின்றார். மாமனார் அவர்களை கனவு கொண்டிருக்கிறார் கல்வன்.
செய்யறியா? நான் அடிப்படா. ஏன்னா எனக்கு எத்த அந்த மாட்டாரு. வக்கீலா மாமனார் அவர்களே மருமகளே. அன்றொரு நாள் ராமாவை எழுவன சிறுவர் மீட்டிங் என்று அண்ணவன் ஆகி என்று அந்நியன் தெரிவிக்க ஆமா குருவேட்டா. 1000 கம்பள 100 பரிவாரம் பருவத்தாக படைத்தவர்களும் நானும் என் தம்பி உம்மத்தை பாடிய மத்தியாரும் சென்றிருந்தோம். அப்பொழுது அந்நியநாட்டு ஆங்கிலேயர்கள் உனது கம்பள வீரர்களை பார்த்து என் பட்டாளங்கள் பயப்படுகின்றது, தாங்கள் மூவேறும் ஆளுகள் மீட்டிங் என்று அண்ணவன் தெரிவித்தார். அதை கேட்ட என் தம்பி உம்மத்தை பாடியோ அண்ணா அந்நியநாட்டு ஆங்கிலேயர் சொல்வது போல் இரு மூவேறும் சென்று வருவோம் என்று தெரிவிக்க சென்றோம். சென்ற நேரத்தில் எனக்கும் அந்நியருக்கும் வழக்கு வாதங்கள் போட்டது. அண்ணவன் என் முந்தியை பிடித்து இழுத்து விட்டார். ஆனால் என் உடன் பிறந்த சகோதரர் ஊமத்திரம் பாடி அவன் கையில் இருக்கும் அவன் கரங்களை வெட்டி விட்டார். உண்மைதான். அத்துடன் நரித்தந்திரம் படைத்த அந்நியர்கள் எங்கள் மூவரையும் சிறையடைத்து விட்டார்கள். அதை கேட்ட முக்குளத்தில் பிறந்த பதினொரு வெள்ளையத்தையோட வீரமான கையிலேந்தி வெள்ளப்புறையை மேல் சபா செய்து ராமநாதர் மேல்கொண்ட சிறையை உடைத்து எங்கள் இருவரையும் நீட்டி வந்து விட்டார். மறுபடியும் சேர்க்கிறவர் பாஸ்கர சேதுபதி விட்டெடுத்த மந்தான செல்வி என்ற மருமகளையும் அந்தவன் வீரத்தை பார்த்து பின்தொடர அழைத்து வந்து சக்கரவி ஆலயத்தில் திருமணம் செய்து எவ்வித குறையாமல் வாழ்ந்து வருகிறார்கள். மாமனார் அவர்களே, என்னை சீராட்டி தாளாட்டி வளர்ந்த என் தாய் மாமன் தாங்கள் அல்லவா? பரவாயில்லை மாமா அவர்களே. ஆடாச்சுன்னா வாடா அழுத்தணும். அப்படியா, எப்படி செய்தீர்கள்? அதாவது எங்க தந்தை யாரு? உங்களை பெற்ற தாய். என்னை பெற்றவர் என் தாய் ஆறுமுகத்தார். ஆறுமுகத்தம்மாள். சண்முகத்தனி என்ற ஆறுமுகத்தம்மாள். உண்மைதான். அப்ப சொன்னாங்க, அண்ணனை கிரிக்கெட் நாக்கிறேன், இந்த குழந்தையை நீங்க தான் வளர்த்து தர வேண்டும். என்ன காரணம்? ஏன் என்கிட்ட கொடுத்து வளர்த்து தாய் மாமன் வளர்த்தா தாய் மாமன் வீரத்தில் பாதி வீரம் மருமகனுக்கு வரும் என்றுதானே? ஏனென்றால் எங்கெல்லாம் நீங்க வளர்த்தால் வீரத்தோடும் விவேகத்தோடு வளர்வீர்கள். உண்மைதானையா? எல்லாத்தோடு கொடுத்து உங்களாங்க. என்னதான் இருந்தாலும் தாயப்பின் ஏற்ற ஆரம்பிக்கிறது செய்யும். தாயப்பின் ஏற்றத்துல என்ன செய்யுங்க, வீடு வீடு அனுப்பிங்க. அன்னைக்கு பீர் பீர்லாம் நீ செய்யறத அவத்த சொல்லாதடா. அரமனையில பீருக்குதா? இல்லையா? வீடு அனுப்பிங்க. அப்படி தெரியுங்க மாமனார் அவர்களே. சரி. அனுப்பிங்க. என்னடா மருமகை அழுகிறாரு? சரி, மருமகனை அழுகன்னு போட்டுருந்தே. அப்புறம் என்ன செய்வாங்க? என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு நாங்க பழம் கொடுத்து பால் கொடுத்து நம்மள கொடுத்தான். அதான் யாரா கொடுத்தது? மாமனார் அவர்களே, அருகில் வாருங்கள். என்ன பழம் கொடுத்தீங்க, என்ன பால் கொடுத்தீங்க, எதுக்காக பால் நீங்க கொடுக்கணும்? என்ன பெற்றவர் என் தாய் ஆறுமுகத்தாய் இருக்கும்போது நான் ஏன் மாமியாரோட பால் அருந்த வேண்டும்? நாங்க சட்டமாலயத்துல பூஜை செஞ்சு வாழைப்பழத்தை குடிச்சுட்டு போறேங்க. அப்படி தெரிவிக்கிறீங்களா? சரி. ஆனா பால் நாங்கள கொடுத்தா உங்க மாமியார்ட்டால பால் கொடுத்தா என்னை பெற்றவன் இருக்கும்போது நான் ஏன் மாமியாரோட பால் அருந்த வேண்டும்? அப்ப நீங்க மாமியார்ட்ட பால் குடிக்கல. பால் குடிக்கிறேன் போறத தெரியவில்லையே. ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டீங்க, 6 நாளுக்கு விடாம குடிச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? உடனே சொல்றது உண்மைதாங்க. இங்க இருக்கிற அத்தனை பேர் பெத்த தாய்க்க பால் குடிச்சவங்க. அதே மாதிரி நாங்களும் பெத்த தாய்க்க பால் குடிச்சவங்க. சரி. இங்க ஒரு ஆள் மட்டும் மாமியாட்ட பால் குடிச்சவங்க. அது வச்சவே எடுக்கிறேன். என்ன தெரிவிக்கிறீங்க? வச்சவே எடுக்கிறேன். சரி. அதாவது எங்க சங்கர் உங்களுக்கு என்ன வேணும்? அதானே. எங்க சங்கர் உங்களுக்கு என்ன வேணும்? சரி. என்ன வேணுங்க? எனக்கு அத்தை வேணும். ஐட்ட வேணும். அதை நோய்த்தடா. இல்லடா, வர்றீங்கப்பா. அவங்க நோய்க்கிறாங்க. சொல்றது உண்மைதானே. உண்மையிலே நோய்த்ததாங்க. அத்தை நோய்த்த கிராம பாசத்துல எப்படி நாகப்பா ஆகிருந்தா 400 பேருக்கு படைத்தலைவர் அல்லவா? வாருங்களையா. இதோட வந்துக்கலாம் சொல்றேன். அதாவது மகாராஜா,
ஏடா போங்க தான் செய்யறாங்க அடிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாமியாட்ட பால் குடிச்சாங்கல்ல, அத சொன்னீங்கல்ல, மாமியா எதுல கொடுத்தாங்க? ஆ? சங்குல கொடுத்துச்சுல. ஆ. என்ன சங்கு? இங்க வந்து சொல்லு. என்ன சங்கு? நல்லா சொல்லு. எதுல கொடுத்தாங்க? வெண் சங்குல. அப்ப பால் ஊத்தி குடிக்கிற மாமியா எப்படி குடிச்சாரு? அது மலர்ந்து சங்கு. இங்க வா. சரி. அப்ப எனக்கு அதுல பால் ஆடு வந்து உங்களுக்கு தொண்டையில சிக்கிக்கிறோம்னு உங்க மாமி ஆடிய நீக்கி பாலாடையை பாவாடை எடுத்தாங்க. அப்புறம் பாவாடை போடா. பாவாடை நிக்கிற வெறும் மயிலாத்துல சரி. அப்படி நீ அணியில் போட்டு வரீங்க. அப்பெல்லாம் உங்க வளர்த்த முறைச்சா ஒன்றுமில்ல முறைச்சா பரவாயில்லை. மாமனார் அவர்களே, 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை தலைவர்களும் தாங்கள் மத்தியார் மகன் காரிடாவிற்கு கரசி குண்டர் வெல்வக சென்றீர்களே, அதன் விவரம் என்ன? வட்டிக்கு வாங்கியதில் அந்த கடலுக்கு வாங்கியதில் தெரிவிக்க பார்க்கலாம். முறைச்சா நாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 நம்பர். நானும் வந்து இருந்து பாக்குறேன். பூரா விஷயம் உனக்குத்தான் தெரியும், உனக்குத்தான் தெரியும். அப்ப நாளா நல்லு வாங்க வரலையா? ஏன் நான் மூட்டை நாக்கிறேன்? நான் இளைய நாக்கிறா. இன்னும் நாளைக்கு போய் சொல்ல வேண்டியது ஏன் சொல்லாம சொல்றீங்கன்னு தெரியல. ஏன் இன்ன வரைக்கும் நீ என்ன செஞ்ச? ஏடா, ஏய், நான் வந்ததுல நீ என்ன வந்ததுல ஏன் கூட நீ ஒன்று நடக்கிற? நானும் வந்திருந்து பார்த்துருக்கேன். ஏய், மூக்கந்தால பேசக்கூடிய ஒரே இல்ல. ஏய், என்ன சொல்ற? என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? என்னடா சொல்ற? மாமனார் அவர்களே, நானும் எவ்வளவு நேரம் நான் போயிட்டே இருக்குது? என்னடா சொல்ற? மாமனார் அவர்களே, ஊர்ல அருகில் வாருங்கள். தாங்கள் சங்கம கோயில் பூசாரி அல்லவா? தெரிவிங்க. உங்க வளவாடி கம்பக்கையா? போயிடுறா. நீ ஏன் கம்பத்தை கட்டியா? நீ அதை கொடுக்க. ஆமா, ஏங்கர் அவர்களே, உங்க வளவாடி கம்பக்க வச்சிருக்கீங்களா? அவன் கம்புல இருக்கு. உங்களுக்கு என்ன வேலை? ஏன் கம்பு இல்லாம நான் இருக்கணும்? அப்படி இருக்க. இந்த கம்பையை முறிக்க அவர் மண்டலம் தெரியுங்களா? ஒழுக்கம் வாங்க, தள்ளி போயிருந்து. மகாராஜா, சரி, நெல்லு வாங்க போங்க இருந்தானுங்க. உண்மைதான். அப்படி என்ன கேட்கிறாங்க? மகாராஜா, தெரியுமா இல்லையா உனக்கு? பிரபு, என்ன பிரபு? இவன் கேட்கிறாங்க பிரபா. இது எனக்குங்க. அவன்கிட்ட கேளுங்க. ஆறுங்க. இல்ல, சொல்லவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. ஆலியா, ஒரு வார்த்தை சொல்ல போறேன். போறேன். இல்ல, நான் வரல, போறேன். எனக்கு எதிரடா இருக்க? அவ என்னக்க அவ என்ன இல்லை கேட்கிற கருஞ்சயமா நிக்கிறாள் என்ன? மகாராஜா, 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்கள் எல்லாரும் நெல்லு வாங்க போனோம்ங்க. எல்லாம் போனோம். நானும் போனேன். அப்போ ஒரு சூறாவளி காத்து சுழட்டி அடிச்சிச்சு. கண்ணுல தூசி விழுந்துச்சு. அதுக்கு மேல அவனுக்கு தான் தெரியும். அந்த கம்ப ஒழுங்கா பிடிக்க தெரியல. இப்போது இங்க 4 பேருக்கு படைத்தலைவர். ஆனா ஓயாம எங்க கம்பெனியே வெட்டுறீங்க அவருக்கு. தாங்களாவே என்ன கலையை கத்து கொடுத்தீங்க? சொல்லுங்க. மகாராஜா, எது உண்மையை சொல்ல மாட்டான். நம்ம அலநாச்சியம்மன் காலையில ஒரு கடை கட்டி போட்டுருந்தாங்களா? சத்தி கடை காலையில வெட்டுறதுக்கு. அந்த கடை அவங்களை அத்துக்கு ஓடி போச்சான். அதனால சரி, அந்த கடாயை விட்டு விட்டு காலையில இந்த கடாயை வெட்டுங்க. சரி, ஆனா வெட்டுங்க. சரி. ஒரு நிபந்தனை. என்னையா? நான் குறுக்க
ஆகியனுக்கு அடிமைப்பட்டிருப்பவர்கள் எனது கம்பள வீரர்களை பார்த்து இந்த வார்த்தை தெரிவித்தார்களா? அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? அப்படி சொல்றேன் குள்ளாடி வாயா. அப்பதான் பாருங்க ராஜா, பட்டிக்காவை சுற்றுக்காவை நெல்லடி தான் கேட்கிறோம். நெல்லடி கேட்டா என்ன தெரிவிக்க வேண்டும்? பாருங்கள் இருக்கு இல்ல, இது அண்ணனுக்கு சொந்தமான நெல்லு அப்படி சொல்லி நாகவாடிக்கு வந்திருப்போம். அப்பதான் கேட்கிறார் பாருங்க, பட்டை எனக்கு கல் எடுத்து உங்களது பல்லை உடைத்து விடுவோம் என்று. அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? என்ன? மாமனார் அவர்களே, வேளாண்டி வீரர் மறுபடியும் என்ன நடந்தது? மாமனார் அவர்களே, அண்ணனுக்கு சொந்தமான 136 பட்டம் நெல்லுகளும் பொன்னை அங்கே காவல் செய்த மூவியரும் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யார்? நமது அரண்மனை மந்திரியாரா? நமது திவானா? இது என் தம்பி உமத்திரிப்பாடி எனக்கு தெரியுமா? பரவாயில்லை, சென்று நான் அழைத்ததாக என் தம்பி உமத்திரிப்பாடியை அழைத்து வாருங்கள். அப்படியே கடலில் கருவாகி புகழில் உருவான கந்தனூர் என்றவும் கடலில் கருவாகி புகழில் உருவான கந்தனூர் என்றவும் கடலில் கருவாகி புகழில் உருவான கந்தனூர்
கெட்டு மட்டும் போகாது மாறுவத்தி போனாலும் தாய் மனசு வத்தி போகாது தூங்காமலே உன்னை காத்திருப்பேன் சாமி துணை உன்னை காத்திருக்கும் மன்னவன் பாடும் தனை பிறந்த தென்பாண்டி தேமுத்தே ஆரிரோ பாதிராரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கினேன் இனி நாளாகுமா ஆராரிரோ பாதிராரோ யாரோ நீ முந்தி போனது நியாயம் இல்லையே நான் முந்தி போகவே யோகம் இல்லையே கூட்டை விட்டு தாய்க்கு மறந்திருந்தே பசித்தவன் கேட்கிறேன் பாச்சோறு எங்கே என் தேவி நானும் செய்த குற்றம் என்ன கூறு ஒரு பார்வை பாரு ஆராரிரோ பாதிராரோ யாரோ துளியே அடவந்த வானத்து விளக்கே ஆடியே கண்டெடுத்த அற்புத முத்தே புத்தி மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாடு சின்ன தம்பி கசப்பாடு கோழி விரிச்சு அந்த குஞ்சுக்கு வீசறாதில்லை கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போவதில்லை கோடி பணம் இருந்து நெஞ்சுக்குள்ளே இருந்ததில்லை தாயின் அடிமையை துன்பமில்லை என் தாய் மனது என் தாய் மனசு அதில் நாம் வளர்ந்த புள்ளை என் தாயால் வாழ்ந்துள்ள ஒரு பாவத்தில் அன்னமே அன்னி சொல்லுங்கமே சொல்லத்தான் போகலே ஏன் சொந்தம் தான் தாய்க்கு போகலே தாய் மனசு தந்தோம் நான் எரிஞ்செறியும் நன்றி சொல்ல போதாதம்மா ஜென்மம்
சும்மா பாசத்துக்கு முன்னாலே அத்தனையா சும்மா குடிகாரன் கொடுத்து அடிமன வாக்கப்பட்ட ஒரு அவசர அத்தனை தாக்கிக்கிட்ட